டேய் சூரி, சீக்கிரமா வாடா. பக்கத்து ஊரு சந்தையில இன்னைக்கு மாட்டு சந்தை இருக்கு. அப்பப்பா வரேன் இருடா. ஏன்டா இவ்வளோ அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க? காலையில 4 மணி, இந்த குளிர்லயே காலையிலே எந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரம் போகணுமா? ஐயோ பைத்தியக்காரா, பக்கத்து ஊர்ல நடக்கிற மாட்டு சந்தைக்கு சீக்கிரமா போனா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல மாடு கிடைக்கும். நம்ம லேட்டா போனா நல்ல மாடே கிடைக்காதுடா. அதுக்கு இல்லடா, இவ்வளோ காலையில குளூர்ல அவ்வளோ தூரம் போனனா கஷ்டம் இல்ல, அதனால தான் சொன்னேன். சரிடா, உனக்கு ரொம்ப குளிருதா? என் வீட்டாண்ட நெருப்பு போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு போலாம். அப்படியா, வீட்டாண்ட நெருப்பு போட்டிருக்கியா? அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து கோவிந்த் வீட்டாண்ட வந்தாங்க. கோவிந்து, இந்த நெருப்பை பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுடா. ஆமாண்டா சூரி. சரி, நீ எந்த மாதிரி மாடை வாங்கலான்னு இருக்க? டே, எனக்கு வயல்ல வேலை செய்ய ஒரு நல்ல மாடு வேணும்டா. அப்படியா, நான் கூட அந்த மாதிரி மாடை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் குளிர் காஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க 2 பேரும் பேசும்போது யாரு வீட்லயும் நல்லா சமைக்கிற வாசனை அவங்க கிட்ட வந்துச்சு. டேய், என்னடா ஊருக்குள்ள இவ்வளோ அதிகாலையில யாரோ இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, நல்லா கமகமன்னு வாசனை வருது. அட ஆமாண்டா, இவ்வளோ காலையில நம்ம ஊர்ல யாரா இவ்வளோ நல்லா சமைக்கிறவங்க? ஆமாண்டா, ஒரு வேளை பேயா இருக்குமோ? டேய், இந்த நேரத்துல போய் பேய் வருமாடா? என்னடா சொல்ற? பேய் இல்லைன்னா வேற யாருடா? சரி வாடா, போய் பார்க்கலாம் எங்கிருந்து இந்த கமகம வாசனை வருதுன்னு தெரியும். சரி வாடா, இந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க. அது கடன் வாங்குற அப்பாராவ் வீட்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. டேய், இந்த வாசனை நம்ம அப்பாராவ் வீட்ல இருந்து தாண்டா வருது. அட ஆமாண்டா. ஆமா, இவனுக்கு கடன் கொடுத்தவங்க நம்ம எல்லாருமே இவன் வீட்ல வந்து பார்த்தா இவன் வீடு எப்ப பார்த்தாலும் பூட்டு போட்டே இருக்கும். சரி வாடா, வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி வீட்டு வாசப்படிக்கு வந்து அப்பாராவ், அப்பாராவ் அப்படின்னு அப்பாராவ கூப்பிட்டாங்க. உடனே அப்பாராவ் கதவை திறந்து வெளியே வந்தான். கோவிந்து, சூரி, என்னங்கடா இவ்வளோ காலையிலேயே இங்க வந்திருக்கீங்க? என்ன அப்பாராவ், நீ எனக்கு கடன் கொடுக்கணும். சரி, கடத்தை வாங்கிட்டு போலான்னு எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து பார்த்தா வீடு பூட்டு போட்டே இருக்குது. டேய், குடுக்கறேன்டா. கடன் கொடுக்காம எங்கேயாவது ஓடி போறேனா என்ன? ஆமாண்டா, எப்ப வந்து உன் வீட்டை பார்த்தாலும் உன் வீடு பூட்டு தானே போட்டிருக்கோம். குடுக்கறேன் கோவிந்து, இந்த தடவை விளைச்சல் போட்டிருக்க. விளைச்சல் கை சேர்ந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன். பாக்குறேன் எனக்கு சேர வேண்டிய காசை நீ எப்ப குடுக்கற அப்படின்னு அப்பாராவ் கிட்ட பேசிட்டு ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள அப்பாராவ் வந்திருக்கிறான், அவன் இந்த மாதிரி சமைக்கிறான்ற விஷயத்த ஊரு ஜனங்க எல்லாருகிட்டையும் கோவிந்து போய் சொல்லிட்டான். உடனே ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அப்பாராவ பாக்குறதுக்காக வந்தாங்க. அட, இப்பதானே பார்த்தோம் வீடு திறந்து இருந்துச்சு, இப்ப பார்த்தா வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு எங்கோ போயிருக்கானே. அதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற பாரிஜாதம் இவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். விடிகாலையிலேயே நல்லா சமைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான். பாரிஜாதாம்மா, இன்னைக்கு நாங்க அவனை பார்த்ததுக்கு ஆச்சு. இல்லனா அவன் இந்த மாதிரி அதிகாலையிலேயே சமைச்சு எடுத்துட்டு போற விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. பாரிஜாதம் அம்மா, அப்பாராவ் நம்ம காலையில வந்து அவனை பாக்குவோன்னு அவன் யோசிச்சிருக்க மாட்டான். அதனால நாளைக்கு காலையிலேயே நம்ம வந்து இங்கே நின்னுக்கலாம். ஆமா சூரி, நீ சொன்னது என்னவோ சரிதான். நாளைக்கு அதிகாலையிலேயே வரலாம். இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே பேசின மாதிரி மறுநாள் காலையிலேயே அப்பாராவ் வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஊரு ஜனங்க எல்லாருமே அவனோட வாசல்ல வந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாராவ், சீக்கிரமா வெளியே வா. என்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு எப்ப கடன் கேட்க வந்தாலும் வீட்டுக்கு பூட்டு போட்டு கிளம்பி போயிடுறியா? விதவிதமா சமைச்சு சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கும், என் கடனை கொடுக்க காசு இருக்காதா? இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பாராவ், ஐயோ, ஊரு ஜனங்க எல்லாருமே நான் வீட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க போல. இனிமே இவங்க கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாது, போய் பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வந்தான். இவங்கிட்ட தப்பிக்க என்னால முடியாது, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஏதாவது பதில சொல்ல முடியாது. வாப்பா அப்பாராவ், எங்ககிட்ட கடன் வாங்கிக்கிட்டு ஊரை விட்டே போக பாக்குறியே, எப்பதான் எங்க கடனை கொடுக்க போற? பாரிஜாதா அம்மா, எங்களை நம்புங்க, உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு தான் இருக்கு. ஆனா கடன் கொடுக்க கூட என்கிட்ட 1 ரூபா காசு இல்லம்மா.
என்ன அப்பாராவ், நேத்து தானே எங்ககிட்ட விளைச்சல் எல்லாம் முடிஞ்ச உடனே காசு கொடுக்கறேன்னு சொன்ன, இப்ப முடியாதுன்னு சொல்ற? ஆமா கோவிந்து, நான் உனக்கு காசு கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். விவசாயம் செஞ்சதுக்கு அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான பொருளுங்களை வாங்க, அதுக்கேத்த செலவு, ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுன்னு காசு அப்படியே போயிடுது. அதெல்லாம் முடியாது அப்பாராவ். நீ கடன்காரங்க வந்து கடன் கேக்குறாங்கன்னு வீட்டுக்கு வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுற. சரி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீ ஒவ்வொரு நாளும் விடிய காலையில எந்திரிச்சு சமையல் செஞ்சு எடுத்து இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறியே, அதுக்கு பதிலா இந்த ஊரு ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீயே சாப்பாடு செஞ்சு கொடு. அப்பவாவது உன்னோட கடன் தீந்துரும், நீயும் சந்தோஷமா இருக்கலாம். என்னது, இந்த ஊரு ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சமையல் செஞ்சு கொடுக்கணுமா? ஐயோ, என்னால முடியாது. அது எனக்கு ரொம்ப பெரிய வேலை. இங்க பாரு அப்பாராவ், எதுக்காக நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஊரு ஜனங்க கிட்ட நீ கடன் வாங்கியிருக்க, அவங்க கடனை தீக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமைச்சு கொடு. அப்படி செய்யறனால உன்னோட கடனும் தீந்துரும். இல்லைன்னா உன் வீடை வித்து வயல வித்து காசு கொடு. ஆமா ஆமா, இதுதான் நல்ல தீர்ப்புன்னு எனக்கும் தோணுது. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பாராவோட சமையல இனிமே ஒவ்வொரு நாளும் நாங்களும் ருசி பார்த்து சாப்பிடலாம். இங்க பாரு அப்பாராவ், நீ கவலைப்படாத. நீ இந்த ஊரு ஜனங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டேன்னா கூடிய சீக்கிரம் உன்னோட கடன்ல இருந்து நீ வெளியே வந்துடலாம். சரி சரி, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நானே சமையல் செஞ்சு போடுறேன். இது மூலியமா என் கடனை அடிச்சுக்கிறேன். இங்க பாரு அப்பாராவ், எங்கேயாவது எங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும்னு இந்த ஊரை விட்டு ஓடி போக பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இதோட விளைவுங்களை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படி சொல்லி பாரிஜாதம் அந்த ஊரு ஜனங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஊரு ஜனங்களை ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு போறது ரொம்ப கஷ்டமான வேலை. சரி, எப்படியும் என்கிட்ட ஒரு செயின் இருக்கு. அந்த செயினை வித்து அதுல வர காசுல இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன். இன்னும் காய்கறிக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல வர காசுலயே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லி அப்பாரம் அன்னையிலிருந்து ஊரு ஜனங்களுக்கு விதவிதமா சமைச்சு போட்டான். ஊரு ஜனங்களும் ருசியா சாப்பிட்டாங்க. இப்படி அப்பாரம் கொஞ்ச நாள்லயே ஊரு ஜனங்களோட கடனை தீத்தான். அப்ப பாரிஜாதம் அப்பாராவை பார்த்து, பாத்தியா அப்பாரம், கஷ்டப்படாம ஊரு ஜனங்க கிட்ட இருந்து ஓடி போலான்னு பார்த்த, அப்படி போயிருந்த உன் கடன் தீர்ந்திருக்குமா? இப்ப பாத்தியா, கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சு ஊரு ஜனங்களுக்கு போட்டு கடன்ல இருந்து வெளியே வந்திருக்க. கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்கேத்த பலன் கிடைக்கும். இதுக்கப்புறமாவது நீ கஷ்டப்பட்டு வேலை செய். ஆமாம் பாரிஜாதா அக்கா, ஊரு ஜனங்க இந்த குளிர்காலத்துல நம்ம அப்பாராவ் செஞ்சு கொடுக்கற சமையல நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். நான் மட்டும் நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு வேலை செய்யலனா இன்னைக்கு என்னோட கடன் தீர்ந்திருக்காது. நான் ஒரு காலத்துல கடன் மேல கடன் வாங்கி பள்ளத்துக்கு விழுந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாள் உங்களை ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு உங்க கண்ணுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பாரா, உன்னை நாங்க மன்னிச்சிட்டோம், நீயும் திருந்திட்ட. இந்த குளிர்காலத்துல உன்னோட புண்ணியத்தினால எங்களுக்கும் ருசியான சாப்பாடு கிடைச்சது. இப்படி சொன்னான் சூரி. இப்படி அப்பாராவ் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால அவனோட கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு. அந்த குளிர்காலத்துல ஊரு ஜனங்க ரொம்ப ருசியான சாப்பாட சாப்பிட்டாங்க. என்னவோ என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளைக்குன்னு கல்யாணம் பண்ணணும். ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி புத்தி இல்லாத பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சுப்பையா வாசப்படியில உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணான வைதேகி அங்க வந்தா. அப்பா, ஒரு தடவை என்ன பாருங்களேன். நான் செஞ்சுட்டு வந்த காரியத்தை பார்த்தா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. என்ன பாருங்கப்பா, அவ்வளோ நல்ல வேலையை செஞ்சிருக்கேன், எனக்கே சந்தோஷமா இருக்கு. என்னம்மா நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு சொல்ற? அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்க போல. ஆமா, என்ன வேலையை செஞ்சுட்டு வந்திருக்க? இதுக்குள்ள போய் வேண்டாதது எதுவுமே செய்யாதுன்னு சொன்னேன் தானே. சுப்பையா இப்படி வைதேகிய திட்டிக்கிட்டு இருக்கும்போது கோமா அங்க வந்தாங்க ஜெயம்மா. ஜெயம்மாவை பார்த்த உடனே வைதேகி வீட்டுக்குள்ள ஓடிட்டா. ஏய்யா, நீ பொண்ணையா பெத்து வச்சிருக்க? உன் பொண்ண ஊருக்குள்ள விடாதேன்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் தெரியாதா உன் பொண்ணு செஞ்ச வேலைக்கு? ஐயோ ஜெயம்மா, என்ன ஆச்சு? என் பொண்ணு வேண்டாத வேலையை செஞ்சிருக்காளா? உன் பொண்ணு வேண்டாத வேலைய செஞ்சிருக்காளான்னு கேக்குறியா? வேற
அவ என்னோட மாட்டு கொட்டாய்க்கு வந்துட்டு அரை எடுத்து மாட்டு கொட்டாயெல்லாம் வெட்டி போட்டிருக்கா. அவ செஞ்ச வேலைக்கு மட்டும் அப்படியே அவ என் கைக்கு கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, அவ கைய கால உடைச்சு மூளையில உட்கார வச்சிருப்பேன். என்னமா சொல்ற? என் பொண்ணு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாளே. சரி இங்கே இரு, நான் உள்ள போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள சுப்பையா வைத்திய பார்க்க போனாரு. நாசமா போனவளே, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஊருக்குள்ள போக கூடாதுன்னு. ஆனா இந்த மாதிரி போய் தலைகுனிற வேலைய செஞ்சுட்டு வந்திருக்கியே. அப்பா ஏன்பா நீங்களும் அவங்க திட்டின மாதிரியே என்ன திட்டுறீங்க? நான் ஒன்னும் வேண்டாத வேலை எதுவுமே செய்யலப்பா. மாட்டு கொட்டாய கொஞ்சம் வெட்டி விட்டேன், அவ்வளவுதான். மாட்டு கொட்டாய்க்கு கம்பங்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல, நீங்க தானப்பா சொன்னீங்க மரத்தை வெட்டி விட்டாதான் அது வளரும்னு சொன்னீங்க. பாவம் மாடுங்க இலைங்களுக்காக சாப்பிடுறதுக்கு காட்டுக்கு போதுங்க. அதுக்குதான் அதெல்லாம் வெட்டி விட்டா அது மறுபடியும் வளரும்ல, அதுக்குதான் வெட்டி விட்ட. அத தெரியாம நீங்களும் அவங்க திட்டின மாதிரி என்ன திட்டுறீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப எனக்கு புத்தி இல்லையாப்பா? இப்படி பொண்ணு கவலைப்பட்டு பேசும்போது சுப்பையாவுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. எதுவுமே பேசாம ஜெயம்மா கிட்ட கிளம்பி போனாரு. அம்மா ஜெயம்மா, நீங்க சொல்றதுக்கும் என் பொண்ணு சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி வாங்க, உங்க கூட வர. என் பொண்ணு அப்படி என்ன செஞ்சான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயம்மா கூட மாட்டு கொட்டாய்க்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா மாட்டு கொட்டாயே விழுந்து போயிருந்தது. பாத்தியா உன் பொண்ணு செஞ்சிருக்கிற வேலைய? கரகசத்தை எடுத்து அறுத்து விட்டுருக்கான், அதனால மாட்டு கொட்டாயெல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மாட்டு கொட்டாயை தூணில இருந்து பாம்பு அதோட குட்டிங்க கூட போறத பார்த்து சுப்பையா ஜெயம்மா கிட்ட, ஏமா ஜெயம்மா, என் பொண்ணு செஞ்ச வேலை நல்ல வேலைதான். அந்த மாட்டு கொட்டாயில பாத்தியா பாம்புங்க இருந்தது. இந்த பாம்பு மட்டும் மாட்டை கடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த பால் கறந்து நீ ஊர் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த பாலை குடிக்கிறவங்களுக்கும் உன்னோட மாட்டுக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை வந்திருக்கும் தானே. என் பொண்ணு செஞ்சது நல்ல வேலைதான். அத தெரியாம என் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க நீ. என் பொண்ணு இத பத்தி யோசிச்சுதான் ஏதோ ஒரு மூலியமா இந்த வேலையை செஞ்சிருக்கா. அவளை பார்த்து புத்தி இல்லாதவன்னு சொல்ற? அவ ஏமாந்தவளா இருக்கிறதுனாலதான் அவளோட புத்தி உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு தன்னோட பொண்ணை விட்டு கொடுக்காம ஜெயம்மா கிட்ட வாதாடி வீட்டுக்கு வந்தாரு சுப்பையா. சுப்பையா வீட்டுக்கு வந்து பார்த்தா கவலைப்பட்டுக்கிட்டு அப்பா திட்டினாருன்னு வைதேகி அழுதுகிட்டே இருந்தா. தன்னோட பொண்ணை பார்த்து சுப்பையாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா எனக்கு உண்மையிலேயே புத்தி இல்லையாப்பா? எல்லாருமே எனக்கு புத்தி இல்ல, அவ ஒரு மரமண்டேன்னு என்ன பார்த்து ஏதேதோ சொல்லி கிண்டல் பண்றாங்க. இதுல என்னுடைய தப்பு என்னப்பா இருக்கு? அந்த கடவுள் தான் என்ன படிச்சு நேரா இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். நானும் எல்லாரும் மாதிரி தானே இருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன பாக்குறவங்க எல்லாம் புத்தி இல்ல புத்தி இல்லன்னு திட்டுறாங்க. இதுல என்னுடைய தப்பு என்னப்பா இருக்கு? ஏமா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? உனக்கு புத்தி எல்லாம் இல்லாம இல்ல, மத்தவங்க மாதிரி நீ யோசிக்காம வேற மாதிரி யோசிக்கிற, அவ்வளவுதான். நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா? நீ மத்தவங்க வேலை செய்யும் போது அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைய நீ செய்யுமா. இப்படி வேலை செய்யும் போது அவங்க பக்கத்துல உக்காந்துக்கிட்டு நீ கவனிச்சுக்கிட்டே இருந்தனா அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீயும் அந்த வேலைய செய்யலாம். அப்ப யாருமே உன்னை பார்த்து புத்தி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்பா சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இனிமே நானா போய் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மத்தவங்க வேலை செய்யும் போது அந்த வேலை எப்படி செய்யறாங்கன்னு நானும் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைய நான் செய்யறேன்ப்பா. இனிமே ஊருக்குள்ள போக மாட்டேன். சரிம்மா வாடா, எப்ப சாப்பிட்டியோ என்னவோ அப்பாவே உனக்கு சாப்பாட ஊட்டி விடுறேன் அப்படின்னு வைதேகிய சாப்பிட வச்சாங்க. இப்படி வைதேகி அன்னையில இருந்து அவளா எந்த வேலையும் செய்யாம மத்தவங்க வேலை செய்யறத பார்த்து வேலை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. மத்தவங்க யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தனக்கும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. இப்படி தனக்குள்ள எவ்வளவுதான் வலி இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கெட்ட பேரு வாங்க கூடாதுன்னு அன்னையில இருந்து எந்த வேலைக்கும் போகாமையே இருந்தா. பார்த்து அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வைதேகி ஒரு நாள் மத்தவங்க கூட காட்டுக்கு விறகுக்குன்னு போனா. மத்தவங்க அவளை விட்டு போனதுனால வழி தவறி அவ வேற பக்கம் போயிட்டா. எந்த பக்கம் போறது, யாருமே தனக்கு உதவி செய்ய இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. வழி எந்த பக்கம் போதோ அந்த பக்கமே நேரா நடந்து வந்துட்டா. அட நான் எங்க வந்திருக்கேன்? இது வேற ஊரு மாதிரி இருக்கு. இங்க வேற ஜனங்கள்லாம் இருக்காங்க.
நான் வந்திருக்கிற இடம் எந்த இடம்? நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, அங்க கொஞ்சம் மனசாளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேக்கலாம். இப்படி வைதேகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பேரு தண்ணிக்காக காவாய தோண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட, இங்க கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க, இவங்க கிட்ட போய் நான் வழிய கேக்கட்டா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சா. இல்ல இல்ல, இவங்க கிட்ட போய் நான் வழிய கேட்டா எனக்கு தெளிவில்ல அப்படி இப்படின்னு என்ன எதேதோ திட்டிடுவாங்க. அப்பா சொல்லிருக்காருல, மத்தவங்க வேலை செஞ்சா அந்த வேலைய பார்த்து கத்துக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்யணும்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விறக அங்கேயே போட்டுட்டு இப்படி அந்த ஜனங்களை பார்த்து விறக அங்கேயே வச்சுட்டு அவளும் காவாய தோன்றதுக்காக அந்த பக்கமா நடந்து போனா. அதுக்கப்புறம் அவளும் காவாய தோண்ட ஆரம்பிச்சா. அட, என்ன இது? யார் இந்த பொம்பளை இங்க வந்து காவாய தோண்டுது? பைத்தியமா இருக்குமோ? டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. குறி சொல்றவங்க தான் சொல்லிருக்காங்கல்ல, அந்த தாயே நம்ம கஷ்டத்தை தீக்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்லடா. அந்த முனிவர் சொன்ன மாதிரி நம்ம ஊரை காப்பாத்த வந்த அந்த தேவதை இவங்களா கூட இருக்கலாம்ல. அப்போ அந்த முனிவர் சொன்ன மாதிரி நம்ம ஊரை காப்பாத்த வந்த கடவுள் இவங்கன்னு சொல்றியா? சரி வா, நம்ம கையாலான உதவிய சாமிக்கு செய்யலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு உதவி செய்யலான்னு அவங்க எல்லாம் அங்க வந்தாங்க. வந்தவங்க வைதேகிய வேலை செய்யாம நிறுத்திட்டு அவங்களே எல்லாரும் வேலை செஞ்சாங்க. அம்மா, நீங்க எந்த பக்கந்து வரீங்க அப்படின்னு நாங்க விஷயத்த தெரிஞ்சுக்கலாமா? நான் கம்பலாபுரத்துல இருந்து வரேன். என்னது, கம்பலாபுராவா? ஓ, அந்த ஊரு ஜனங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் இந்த அம்மாவே இங்க நேரா வந்திருக்காங்க. சரிங்கம்மா, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க சொல்லணுமா? நாங்களே எல்லா வேலையும் செஞ்சிடறோம், நீங்க தள்ளி நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஜனங்க எல்லாருமே காவாய தோண்ட ஆரம்பிச்சாங்க. உடனே வைதேகி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாம தண்ணில கால் தவறி விழுந்து தண்ணி அவளை அடிச்சுக்கிட்டே அவங்க ஊரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. டேய், பாத்தீங்களா? அந்த தாய் நம்ம ஊருக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மாவோட கருணை நம்ம ஊரு மேல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கும் தரிசனமாச்சு. இப்படி எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ஒரு ஜனங்க ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி கஷ்டத்தை வைதேகி தீர்த்து வச்சான்னு அவளை கையெடுத்து கும்பிட்டாங்க. அப்படியே அவளோட தெளிவான புத்திய பத்தி எல்லாரும் பெருமையா பேசினாங்க. அதை பார்த்து அப்பாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.